பாத்துமாம். எல்லோருக்கும் அடியனுடைய நமஸ்காரம். இன்று அக்ஷய திருத்தியை, அக்ஷய திருத்தியை வாழ்த்துகள். இந்த அக்ஷய திருத்தியைங்கிறது ரொம்ப சிறப்பான ஒரு நாள். கங்கை பூமிக்கு வந்த நாள் அக்ஷய திருத்தியை, கருடன் அமிர்தத்தை கொண்டு வந்த நாள் அக்ஷய திருத்தியை, பரசுராமர் அவதாரம் செய்த நாள் அக்ஷய திருத்தியை, அன்னபூரணி தோன்றிய நாள் அக்ஷய திருத்தியை, மகாபாரதத்தை வியாசர் இயற்ற தொடங்கிய நாள் அக்ஷய திருத்தியை, தர்மபுத்திரருக்கு சூரியன் அக்ஷய பாத்திரம் கொடுத்த நாள் அக்ஷய திருத்தியை, மகாலட்சுமி குபேரனுக்கு செல்வத்தை கொடுத்த நாள் அக்ஷய திருத்தியை, கிருஷ்ணன் குச்சேலனை குபேரனாக ஆக்கிய நாள் அக்ஷய திருத்தியை. இது போல அக்ஷய திருத்தியை என்ற நாளுக்கு பல சிறப்புகள் உண்டு. அத்தோட இப்ப இன்னொரு சிறப்பு சேர்ந்திருக்கு. சங்கல்பம் என்ற இந்த ப்ராஜெக்ட் லான்ச் பண்ணப்பட்ட நாளும் அக்ஷய திருத்தியை. அக்ஷயம் என்றால் குறையாதன்னு அர்த்தம், வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியன்னு அர்த்தம். அப்படிப்பட்ட கைங்கரியம் நம்முடைய சம்பிரதாயம், சனாதன தர்மம், பாரத தேசத்து பாரம்பரியம் அக்ஷயமாக குறையாமல் வளர்ந்து கொண்டே இருக்க வேண்டும்ங்கிறதுக்காக அக்ஷய திருதியில, அதுவும் அந்த பெயர் பாருங்க, சங்கல்பம் என்பது சிறப்பான பெயர். இந்த சங்கல்பத்தை சாந்தோக்கிய உபனிஷத் கொண்டாடுறது. சங்கல்பம் என்ற வார்த்தையை பற்றி சாந்தோக்கிய உபனிஷத்துல பூம வித்யால சங்கல்போவாவ மனசோ பூயஹா யதாவை சங்கல்பயதி அத மனஸ்யதி அத வாச்சமீரயதி தாமு நாம்னீரயதி நாம்னி மந்த்ரா ஏகம் பவந்தி மந்த்ரேஷு கர்மாணி தானிகவா ஏத்தானி சங்கல்பைகாயனானி சங்கல்பாத்மகானி சங்கல்பே பிரதிஷ்டிதானி சமகல்பதாம் தியாவா பிருத்திவி சமகல்பேதாம் வாயுஷ்ச ஆகாஷஞ்ச சமகல்பந்த ஆபஷ்ச தேஜஷ்ச தேஷாங் சங்கிருப்தியை வருஷ சங்கல்பதே வருஷஸ்ய சங்கிருப்தியா அன்னம் சங்கல்பதே அன்னஸ்ய சங்கிருப்தியை பிராணா சங்கல்பந்தே பிராணானாம் சங்கிருப்தியை மந்த்ரா சங்கல்பந்தே மந்த்ராணாம் சங்கிருப்தியை லோக சங்கல்பதே ச ஏஷ சங்கல்பகா சங்கல்பம் உபாஸ்வ என்று சாந்தோக்கிய உபனிஷத் அத்தனை தடவை சங்கல்பம் 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 என்று பூம வித்யால சொல்கிறது. அந்த பெயர்ல சங்கல்பம்னா தீர்மானம்னு அர்த்தம். இன்று உறுதி கொள்வோம், இன்றொரு தீர்மானம், அடுத்த தலைமுறைக்கு நம்முடைய பாரம்பரியத்தை கொண்டு போய் சேர்க்க வேண்டும்ங்கிறதுக்காக ஸ்ரீமதி லதா ரஜினிகாந்த் அவர்கள் ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன், அப்போ ஸ்ரீங்கிற மகாலட்சுமியினுடைய தயா கருணைங்கிறது ஸ்ரீ தயா ஃபவுண்டேஷன். அப்போ தாயார் கருணை, பெருமாள் அனுகிரகம் பூர்த்தியா இருக்கு. அதுவும் இந்த சங்கல்பத்துல முக்கியமான சில அம்சங்கள், அதை சொல்லிட்டு அடியே அமர்ந்துடுறேன், பல பெரியோர்கள் இன்னும் பேசுறதுக்கு இருக்கா. முதல் விஷயம் வேத சம்ரக்ஷணம். நம்ம சனாதன தர்மத்துக்கு ஆதாரமாக இருப்பதுங்கிறது வேதம். நம்ம வேதநெறி வைதிக மதம்னு சொல்றோம். உலகத்திலே மங்களம் நிறைந்திருக்க வேண்டும் என்றால் வேத கோஷம் ஒலித்து கொண்டே இருக்கணும். இங்க நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அந்த வேத கோஷம் நாம கேட்டோம். அது இருக்கும் வரை உலகத்திலே எல்லா மங்களங்களும் இருக்கும். அந்த வேத கோஷத்தை காப்பாற்ற என்ன வழி? வேதத்தை புத்தகத்தில் எழுதுவதாலோ, சிடி போடுவதாலோ, யூடியூப்ல வேதத்தை ஏற்றுவதாலோ வேதத்தை காக்க முடியாது. வேத பாடசாலை, அந்த குருகுலம்ங்கிற சிஸ்டத்துல குழந்தைகள் வேதத்தை கற்பதால் மட்டும்தான் வேத நெறியை காக்க முடியும். குருகுலத்தில் வேத பாடசாலையில் வேதம் கற்பதை தவிர வேதத்தை காப்பதற்கு உலகத்துல வேறு வழியே கிடையாது. அப்போ அந்த வேத ரட்சணத்துக்காக எங்கெங்கெல்லாம் வேத பாடசாலைகள்ல கஷ்டப்படுறாளோ, அந்த குழந்தைகளுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கிறதோ அதுக்கு சப்போர்ட் பண்ணணும்னு எவ்வளவு உயர்ந்த ஒரு நோக்கம். அந்த வேத பாடசாலையில் உள்ள குழந்தைகளுக்கு சப்போர்ட் பண்ணணுங்கிறது முதல் சங்கல்பம். ரெண்டாவது சங்கல்பம், இந்த கலியுகத்துல நமக்கு தவம் புரிந்து இறைவனை காணக்கூடிய ஆற்றல் இருக்கா? அப்படிப்பட்ட ஆற்றல் உள்ள சில மகான்கள் இருக்கலாம். நம்ம எல்லாருக்கும் அப்படியே தவம் புரிந்து நமக்கு பகவான் கண்முன்னே காட்சி தரக்கூடிய ஆற்றல்ங்கிறது நமக்கு அது இல்லை. இந்த கலியுகத்துல பிரசித்தமான பகவானுடைய அவதாரங்கள் கிடையாது. இந்த கலியுகத்தில் நாம் இறைவனை அனுபவிக்கணும்னா திருக்கோவில்ல அர்ச்சாவதாரம்னு கோவிலுக்கு போறோம் பாருங்க, அந்த டெம்பிள் சிஸ்டம்ங்கிறது ரொம்ப 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 முக்கியம். இன்னைக்கு அந்த கோவிலுக்கு போகும் பழக்கம் குறைவதனால தான் எத்தனையோ டைவர்ஷன் வருது. அந்த நாளில் பாருங்கள், நம்ம பாரம்பரியத்துல ஒரு ஊருன்னா அந்த கோவிலை சுற்றித்தான் ஊரினுடைய மொத்த எக்கானமி இருக்கும். டெம்பிள் ஷுட் பி த சென்டர் ஆஃப் த பிளேஸ், சென்டர் ஆஃப் த சிட்டி. அதை சுற்றி மற்றதெல்லாம் இயங்கி வந்தா எல்லாம் ப்ராப்பரா இருக்கும். கோவில்ல தான் அந்த காலத்தில் பாடம் எடுப்பார்கள். கலை, நாட்டியம் அத்தனையும் கோவில் தான் அதற்கெல்லாம் ஆதாரமாக இருக்கும். ஒரு ஈவன் ஒரு எலெக்ஷன் தேர்தல்னா கூட குடவோலை முறை என்றால் கோவிலில் வைத்துத்தான் அதை நடத்துவார்கள். திருக்கோவிலுக்கு அவ்வளவு முக்கியத்துவங்கள் இருந்தன. அந்த கோவில்ல கட்டப்படக்கூடிய அர்ச்சகர்களுக்கு அடிப்படை தேவைகள் என்னென்ன வேணுமோ அந்த அடிப்படை தேவைகளை எல்லாம் நாம செய்து கொடுக்க வேண்டும்ங்கிறது ரெண்டாவது சங்கல்பம். சங்கல்பம் நம்பர் 2, திருக்கோவில்ல கட்டப்படும் அர்ச்சகர்களுக்கான உதவி. சங்கல்பம் நம்பர் 3, பசுமாடு, கோமாதா என்று நாம் கொண்டாடுகிறோம். மகாபாரதத்திலே வியாசரே பசுமாட்டினுடைய பெருமையை அவ்வளவு சிறப்பா சொல்லியிருக்கார். பசுமாட்டினுடைய பின்பகுதியில சாட்சாத் மகாலட்சுமியே வசிக்கிறாள் என்ற வரலாறும் மகாபாரதத்துல அனுசாசன பருவத்துல பார்க்கிறோம்.
அப்ப அந்த கோ சம்ரக்ஷணத்துக்கு, பசுமாடுகளை பராமரிக்க நம்மால் என்ற காரியங்கள் செய்யணும் இல்லையா? நிறைய கோசாலைகள் இருக்கின்றன. ஆனா அந்த கோசாலைகள் அனைத்துக்கும் சேர்த்து ஒரு குடைக்கு கீழே கொண்டு வர மாதிரி ஒரு சிஸ்டம். இப்ப இங்க ஒரு கோசாலையில ஒரு கோமாதாக்கு ஏதோ ஒரு ப்ராப்ளம், இன்னொரு இடத்துக்கு அந்த கோமாதாவை ஷிஃப்ட் பண்ணணும், எழுந்தருளை பண்ணணும், ஏதோ ஒன்று தேவைன்னா அதுக்கு எல்லா கோசாலைகளையும் ரெஜிஸ்டர் பண்ணி அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வர வேண்டும்ங்கிறது 3வது சங்கல்பம். ஏன் தமிழிலேயே மாடு என்றால் செல்வம்னு அர்த்தம். தமிழ்ல திருவள்ளுவர் கேடில் விழுச்செல்வம் கல்வி ஒருவருக்கு மாடல்ல மற்றையவை மாடு என்பதால் என்று செல்வத்தை தான் குறிப்பிட்டார்கள் தமிழ்லையும். சம்ஸ்கிருதத்திலும் கூட ராமாயணத்துல ராவணனே சொல்றான், வித்யத்தே கோஷு சம்பன்னம், பசுமாடு வச்சுருக்கவன் என்னைக்கா இருந்தாலும் பணக்காரன் ஆயிடுவான். பசு என்பது செல்வத்தின் அடையாளமா. அதனால பாக்குறோம் அண்ணாமலை படத்துல ஒரே பாட்டு தான், பசுமாடு வாங்கி எவ்வளவு எத்தனை அடுக்குமாடி ஹோட்டல்களை கட்டி அசோக கீழே தள்ளி மேலே ஏறி உட்கார்ந்தாரா இல்லையா அண்ணாமலை? அப்போ பசுமாடுங்கிறது ஒருத்தர் கையில இருந்ததுன்னா, பசுமாடு என்பது செல்வத்துக்கு அடையாளமாக இருப்பது. அதான் அவர் சார் சூப்பர் ஸ்டாரே பாடியிருக்காரு, புல்லு கொடுத்தா பாலு கொடுக்கும், ஒன்னால முடியாது தம்பி, பாதி புள்ள பிறக்குதப்பா பசுதார தாய்ப்பாலை நம்பின்னு. அந்த பசுவினுடைய அந்த பால் அதுதானே எத்தனை பேருக்கு உணவளிக்கிறது. ஏன் ஒரு யாக யஜ்யம்னாலும் பசுவிலிருந்து வரக்கூடிய பஞ்சகவ்யம்ங்கிற பொருள். அந்த பசுமாடு வைதிக தர்மத்துக்கு ரொம்ப முக்கியம். அதற்காக கோசாலைகளை எல்லாம் ஒன்றிணைத்து அதை ஒரு குடைக்கீழ் கொண்டு வந்து பசுமாடுகளை பராமரிப்பது 3வது சங்கல்பம். 4வது சங்கல்பம் நீங்க பாருங்க, இந்த நெகட்டிவிட்டிங்கிறது நிறைய போயிட்டு இருக்கு. ஆங்காங்க பாருங்களேன், எதா இருந்தாலும் பார்த்தா யாரா இருந்தாலும் டிப்ரெஷன்லயே இருக்கா, விசாரிக்கும் போதே சௌக்கியமானு கேட்க மாட்டேங்கிறா. உனக்கு டயபெட்டிஸ் இருக்கா, ஹைப்பர் டென்ஷன் இருக்கா, வியாதியை தான் சொல்லி விசாரிச்சுட்டு இருக்கோம். அவங்க எல்லாம் பார்த்தாலே ஏதோ பறி கொடுத்த மாதிரி ஒரு லுக்லயே இருக்கும். அதுக்கு காரணம் என்னன்னா, பாசிட்டிவிட்டிங்கிறது குறைஞ்சுட்டே இருக்கு, எல்லா நெகட்டிவிட்டியும் ஜாஸ்தியா இருக்கு. ஏன் நெகட்டிவிட்டிக்கு என்ன காரணம்னா, நம்ம சோசியல் மீடியால அப்படியே மூழ்கிட்டோம். செல்போனை தேய்ப்பது தான் வாழ்க்கைன்னு அதையே தேய்ச்சிட்டு இருக்கோமே ஒழிய அதற்கு மேல் வெளியில என்ன இருக்குங்கிறத எதையுமே நம்ம சிந்திப்பதற்கு நேரம் இல்லாம இருக்கு. இதில் எல்லா குழுக்களும் வரும். அதாவது லாயர் குழுக்கள் வரும், டீச்சர்ஸ் குழுக்கள் வரும், ஃபார்மர்ஸ் குழுக்கள் வரும், அப்புறம் ஸ்டூடெண்ட்ஸ் குழுக்கள் எல்லாமே அங்கங்கே அவங்கவுங்க சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து ஒரு ஊர் கூடி தேர் இழுக்கிற மாதிரி ப்ராஜெக்ட் தான் இது. நமக்கு வேண்டிய நல்லது செய்யறதுக்கு நம்ம ஒன்றா சேரணும். ஃபஸ்ட்டு அதை சேர்ந்து ஒரு அவேர்னஸ் வரணும். உலகத்தில் யாரோ செய்வாங்க எப்போ செய்வாங்கன்னு இல்லாமல், இன்றைக்கி ஒரு எதிர் வீட்டுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கலாம், அதே பிரச்சனை நாளைக்கு நம்மளுக்கும் வரும். அதனால் அதுக்கெல்லாம் ஒன்றா கூட்டு. அந்த காலத்தில் ஊர் பெரியவர்கள்னு இருந்தாங்க, கண்காணிப்புன்னு ஒன்று இருந்தது. இன்றைக்கி அதெல்லாம் இல்லை. ஸோ குழந்தைங்க என்ன பண்ணுறாங்க, எங்கே போகிறாங்க, எப்படி வராங்க, யார் பாதுகாக்கிறாங்க, மொபைலில் யார் பார்க்குறாங்க, என்ன பண்ணுறாங்க ஒன்றும் தெரியல. ஸோ இதுக்கெல்லாம் சேர்ந்து ஒரு சின்ன அவேர்னஸ் எல்லா இடத்துலையும் வர வேண்டி இருக்குது. இந்த முயற்சியில் நாங்கள் இப்போ ஈடுபட்டோம். தமிழ்நாடு முழுவதும், தமிழ்நாடு தான் மாடலாக எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் இது வந்து நேஷ்னல் மூமெண்ட் தான், பாரத சேவா நேஷ்னல் மூமெண்ட் தான். பட் முதல்ல தமிழ்நாடு, நம்ம தமிழ்நாட்டில் நம்ம ஜனங்க ரொம்ப அன்பானவர்கள், ரொம்ப கடினமாக உழைப்பவர்கள், அவங்களோட ஸ்டார்ட் பண்ணுறேன்னு எனக்கு முதல்ல தமிழ்நாடு தானே. மேடம், கைவினை பொருட்கள்லாம் அழிஞ்சு போச்சு சில விஷயம் சொல்கிறாங்க, ஆனால் அதை தாண்டி பிளாஸ்டிக் பொருட்களில் உபயோகம் ஜாஸ்தி ஆகிடுச்சு. அது எப்படி பார்க்குறீங்க? ஏன்னா நம்ம இதுக்கு மரியாதை கொடுக்காததுனால தான், வேறு எதுவும் இல்லை. வெளிநாட்டு பொருட்கள் மேலே நாட்டம் கொண்டு நம்ம போகிறதுனால தான், அந்த கெமிக்கல் ப்ராடக்ட்ஸ் நம்ம மேலே அதை தாக்கம் இருக்கிறதுனால தான். சௌரியத்தை பார்க்குறோமே ஒழிய சுகாதாரத்தையும் ஹெல்த்தையும் பார்க்கறதில்ல. ஒரு உடன் ஆர்டிக்கலில் இருக்கிற ஒரு நலன் வந்து பிளாஸ்டிக்கில் இருக்காது. நம்ம நாட்டில் இதெல்லாம் தெரிஞ்சு அறிஞ்சு தான் நம்ம கைவினை பொருட்களே இருந்தது. அதில் எல்லாருக்கும் தொழிலும் இருந்தது. ஒரு சின்ன பூத்தொட்டி பண்ணி வியாபாரம் பண்ணி ஒரு வாழ்வாதாரம் இருந்தது, சொப்புகள் பண்ணி வாழ்வாதாரம் இருந்தது. இதெல்லாம் ஒரு வாழ்வாதாரமாக இருந்தது. இன்றைக்கி அழிஞ்சிக்கிட்டு வருது. அடையாளங்கள் போகக்கூடாது. ஒரு ஊரில் ஒரு ஜமக்காலம் பண்ணுறாங்க, திண்டுக்கல் பூட்டுன்னு ஒன்று இருந்தது, அதெல்லாம் இப்போ எங்கே இருக்குதுன்னு கேட்க வேண்டியதாக இருக்குது. எந்த ஒரு தொழிலும் இதுதான் கடைசி குடும்பம், இது பண்ணுறவங்கன்னு ஆகிடக்கூடாது. அதை காப்பாற்றி டாக்குமெண்ட் பண்ணி நம்ம அடுத்த ஜெனரேஷனுக்கு, நம்ம நாட்டு பெருமை அது.
இப்போ அந்த அந்த பொருளை தேடி வெளிநாட்டிலேருந்து ஒருத்தர் வராங்க. அது மாதிரி நம்ம அதை பாதுகாக்க வேண்டியது நம்ம கடமை. மேடம் செல்ஃபோன்ஸ் வந்து இப்போ குழந்தைங்க வரைக்கும் யூஸ் பண்ணுறாங்க. இதெல்லாம் வந்து வளர்ச்சி பாதைக்கு போகுதுன்னு நினைக்கிறதா? எந்த ஒரு புது விஷயத்தையும் ஏற்றுக்கொள்வது தவறில்லை, குளோபல் அவேர்னஸ் இருக்கிறது தவறில்லை. ஆனால் இந்திய மனப்பான்மை போயிடக்கூடாது. நம்ம வாழ்வு முறை, நம்ம பெரியோர்கள் முன்னோர்கள் காட்டின ஒரு ஹெல்த்தி, ஒரு அழகான ஆரோக்கியமான வாழ்க்கை முறைன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அது போயிடக்கூடாது. எதுக்கும் அடிமை ஆகிடக்கூடாது. ரஜினி சார் கூட சொல்லியிருக்காரு, மேற்கத்திய உடைகள் தான் இப்போ வந்து மேற்கத்திய நாடுகளோட தாக்கம் தான் ஜாஸ்தியாக இருக்குது, நம்மளோட தாக்கம் வந்து அங்கே வந்து அதிகமாகிடுச்சுன்னு சொல்கிறாரு. ரஜினி சார் சொல்லியிருக்காரு. இல்லை, ஒரு உடையாலேயோ ஒரு பேசுகிற முறையாலேயோ ஒருத்தர் வாழ்வு ஸ்டைலாலேயோலாம் இது நிர்ணயிக்கப்படுறதில்லை. மனசால இந்தியர்களாக இருக்கணும். எங்கே சென்றாலும் அந்த இந்தியத்துவம் நம்ம மனசுலேயும் நம்ம வாழ்க்கையிலையும் நம்மளை சுற்றி இருக்கிற பாதுகாக்கிற ஒரு முறையிலையும் அது இருக்கணும். அது நமக்கு மட்டும் இல்லை, வெளிநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் அவங்கவுங்க நாட்டோட இது மனசில் இருக்குது. அது மாதிரி இந்தியத்துவம்க்கு ஒரு உயர்ந்த பண்பாடு இருக்குது. நம்ம பண்பாடை காப்பாற்றுறது, பண்பாடுன்றது மனசில் ஆரோக்கியமாக அதை வைத்துக்கொள்கிறது தான். ஒருத்தர் ட்ரெஸ் பண்ணுறதுனாலையோ இல்லை பேசுகிற மொழியினாலேயோ இல்லை அது மாதிரி எதுவும் கிடையாது. நீங்கள் குளோபல் சிட்டிசனாகவும் இருக்கலாம், 100% இந்தியனாகவும் இருக்கலாம். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் நிறைய பேர் இப்போ நேரடியாக கலை நீங்கள் எல்லாரும் சப்போர்ட் பண்ணால் தானே முடியும். நம்ம யூடியூப், சோஷியல் மீடியா, இந்த இன்ஸ்டாகிராம், இதில் போய் மூழ்கிட்டோம் இல்லையா. வெளியில் வந்து கண்ணால் பார்த்து டச் அண்ட் ஃபீல்னு ஒன்று இருக்குது, கையால் தொட்டு பழகிறது, கண்ணால் பார்த்து பழகிறதுன்னு ஒன்று இருக்குது. அந்த மாதிரி இருந்தால் தான் உயிரோட்டம்னு ஒன்று இருக்கும் வாழ்க்கையில். அந்த உயிரோட்டமே போயிடுறது இல்லையா. ஒரு மிஷினோடையே பழகிட்டா உயிரோட்டம் போயிடும். மேடம் பெண் பிள்ளைகள் வந்து இன்ஸ்டாகிராமில் முழுகி போயிட்டு அரைகுறை ஆடைகளோட ஒரு விஷயம் பண்ணுறாங்க, அது எப்படி பார்க்குறீங்க? அது ஒருத்தரால் ஒன்றும் இல்லைப்பா, நம்ம எல்லாரும் ஒரு சமூகமாக சேர்ந்து. ஏன் நீங்கள் அது போடுறீங்க? அதை போடாமல் இருக்கிறதுக்கு தானே வழி. முதல்ல நம்ம எங்கே ஆரம்பிக்கிறது, சோர்ஸ். அந்த சோர்ஸை நம்ம கட் பண்ணி, சரி நம்ம 10 பேர் அதை பார்க்காம போனால் அதுக்கு ஒரு மரியாதை இருக்காது இல்லையா. நம்ம என்ன பார்க்க வேண்டாம்னு நினைக்கிறோமோ நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடாது, நம்ம என்ன செய்ய வேண்டாம்னு நினைக்கிறோமோ அதை செய்யக்கூடாது.